தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிரபல இளம் நடிகர் அரசியலுக்கு வருகின்றார். பிரபல இளம் நடிகர் அரசியலுக்கு வருகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழ்நாட்டில் நடிகர்கள் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடித்துள்ளார்கள். எம்.ஜி. ராமச்சந்திரன், ஜெயலலிதா, ஜோசப் விஜய் ஆகியோர் அரசியலுக்கு வந்து சாதித்த நடிகர்கள். பல நடிகர்கள் அரசியலில் இறங்கி காணாமல் போயுள்ளார்கள். சரத்குமார், கார்த்திக், SSR, சிவாஜி கணேசன் உள்ளிட்ட பலரை சொல்லலாம். அந்த வகையில் தற்பொழுது நடிகர்கள் அரசியலுக்கு வந்தால் வெற்றி பெறலாம் என்ற ஒரு மனநிலை நிலவுகிறது. தற்பொழுது ஒரு பிரபல தமிழ் நடிகர் அரசியலில் களமிறங்க உள்ளதாக கூறப்படுகிறது. பிரபல இளம் நடிகர் தனுஷ் இவர் தனக்கென்று தமிழக திரையுலக வட்டாரத்தில் ரசிகர்கள் வைத்துள்ளார். இவர் அரசியலில் இறங்க உள்ளதாக கூறப்படுகிறது. 2 நாட்களுக்கு முன்பாக தனுஷ் புகைப்படம் குறித்த கட்சி கொடி அறிமுகப்படுத்தப்பட்டது. தனுஷ் பின்னால் நட்சத்திரம் இருப்பது போன்று சிவப்பு வெள்ளை நிறத்தில் இந்த கொடி அறிமுகப்படுத்தப்பட்டது. தற்பொழுது நடிகர் தனுஷ் அரசியலுக்கு வருகிறார் என்று பேசப்பட்டது. ஆனால் தனுஷ் மௌனமாக உள்ளார். ஆனால் தயாரிப்பாளர் சுப்பிரமணிய சிவா அவர்கள் இந்த கொடி 15 ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ளதாக குறிப்பிடுகிறார். மேலும் தனுஷ் அவருடைய தந்தை கஸ்தூரி ராஜா அவர்கள் அரசியலுக்கு வருவதும் வராமல் இருப்பதும் தனுஷ் கையில் தான் உள்ளது என்று கூறியுள்ளார். ஆனால் நடிகர் தனுஷ் வட்டாரத்தில் அவர் அரசியலில் களமிறங்குவது உறுதியாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இன்னும் ஒரு 10 ஆண்டு காலம் கழித்து அவர் அரசியலில் களமிறங்கலாம் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது திரைப்படங்களில் கவனம் செலுத்தி வருகிறார் நடிகர் தனுஷ். தற்பொழுது கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியுள்ளார். கட்சி கொடி என்று சொல்ல முடியாது, தன்னுடைய ரசிகர் மன்ற கொடியை அறிமுகம் செய்துள்ளார். அதுதான் ஏறத்தாழ கட்சி கொடியாக இருக்கலாம். இன்னும் ஒரு 10 ஆண்டு காலம் கழித்து தனுஷ் அரசியலில் களமிறங்கலாம் என்று கூறப்படுகிறது. அதற்கு முன்னோட்டமாக தனது ரசிகர் மன்ற கொடியை அறிமுகப்படுத்தியுள்ளார். நடிகர்களுக்கு அரசியலில் களமிறங்கினால் வெற்றி பெறலாம் என்று நினைக்கின்றனர். எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஜோசப் விஜய் போன்றோர் சாதித்தனர். தனுஷ் அரசியலில் களமிறங்கி இவர்கள் வரிசையில் சேர்வாரா அல்லது காணாமல் போவாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.